Hey all, welcome back to my channel Higher Ready. In this video, we are going to see about list methods in Python. Python பொறுத்த வரைக்கும் specific-ஆ 4 built-in data types இருக்கு. So, in 7th day video, we have already seen about 5 data types இல்லையா? So, Python-ல 4 built-in data type-ல இருக்கக்கூடிய one of the most important built-in data type தான் list அப்படின்றது. So, 7th day-ல along with we have seen string as well இல்லையா? So, அந்த string அப்படின்றது எதுக்காக பார்த்தோம் அப்படின்னா நம்ம mutable and immutable data types அந்த data types compare பண்ணி learn பண்றதுனால additionally we have already seen about string too because அந்த string பத்தின understanding இருந்தாதான் உங்களுக்கு அதுல இருக்கக்கூடிய அந்த மெத்தட்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம போன ஹேண்ட்ஸ் ஆன்ல பார்த்திருப்பீங்க. ஸோ இதெல்லாம் லேர்ன் பண்ணும்போது டேட்டா ஹேண்ட்லிங்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனாலதான் இந்த 4 பில்டின் டேட்டா டைப்ஸ் பார்க்கும்போது we are also seeing about string too. பட் பைத்தான்ல 4 பில்டின் டேட்டா டைப் தான் இருக்கு. ஸோ அதுல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பில்டின் டேட்டா டைப் தான் லிஸ்ட், செகண்ட் ஒன் இஸ் செட், தேர்ட் ஒன் இஸ் டியூபிள் அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் டிக்ஷனரி. ஸோ நவ் லெட்ஸ் கெட் இன்டு இட். ஜெனரலா பைத்தான்ல லிஸ்ட் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள லிஸ்ட் ஆஃப் ஆல் எலிமெண்ட்ஸ் ஸ்டோர் பண்ணுவீங்க. ஸோ அந்த லிஸ்ட் ஆஃப் ஆல் எலிமெண்ட்ஸ் எப்படி இருக்கலாம்னா இட் மைட் பி a string லைக் என்னோட நேமா இருக்கலாம். ஸோ இட் மைட் பி a நம்பர், ஒரு இன்டிஜரா இருக்கலாம் லைக் 5 அந்த மாதிரி இருக்கலாம். இல்ல அது ஒரு ஃப்ளோட் வேல்யூவா இருக்கலாம் 4.3. ஸோ இட் மைட் பி எனிதிங். எஸ், லிஸ்ட் அப்படின்ற ஒரு டேட்டா டைப் பைத்தான்ல ஹெட்ரோஜீனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நான் எந்த ஒரு டைப் ஆஃப் டேட்டாவை வேணா நான் உள்ள போட்டு ஸ்டோர் பண்ண முடியும். So that is called as heterogeneous data type. Data accepted. பைத்தான்ல ஸ்பெசிபிக்கா ஒரு டேட்டா டைப்ல அவங்க ஹெட்ரோஜீனஸ்னு சொல்றாங்க அப்படின்னா அந்த லிஸ்ட் ஆஃப் ஆல் வேல்யூஸ்ல என்ன ஒரு டேட்டா டைப்பை வேணா அக்செப்ட் பண்ணும் அப்படின்றது தான் அதோட மீனிங். அண்ட் லிஸ்ட் அப்படின்றது மியூட்டபிள் டேட்டா டைப். நம்ம 7th டேயோட வீடியோல டேட்டா டைப்ஸ் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மியூட்டபிளோட மீனிங் கிளியரா பார்த்திருந்தோம். மியூட்டபிள்னா என்ன? ஐ கேன் சேஞ்ச் இட். நான் ஃபியூச்சர்ல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஐ கேன் டூ இட். இம்மியூட்டபிள்னா it is opposite to that. I can't make any changes in the future. So, list வந்து mutable data type, which means I can make changes. So, ஒரு list of all values நான் ஸ்டோர் பண்ணிட்டு இந்த எலிமெண்ட்டை நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்ல ஒரு எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ணணும்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். ஒரு லொகேஷனை பேஸ் பண்ணி நான் அந்த எலிமெண்ட்டை ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். சோ லிஸ்ட் இஸ் an ordered collection of data. சோ நம்ம எப்படி மியூட்டபிள், ஹெட்ரோஜீனஸ் அந்த மாதிரிலாம் பாக்குறோமோ ஆர்டர்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா நான் அந்த ஸ்டோர் பண்ற அந்த வேல்யூஸ அந்த லொகேஷனை பேஸ் பண்ணி நான் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த லொகேஷன்ல ஒரு வேல்யூவை ஆட் பண்ணுனா நான் ஆட் பண்ணிக்கலாம். இந்த லொகேஷன் பேஸ் பண்ணி நான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னாலும் நான் ரிமூவ் பண்ணிக்கலாம். So that is called as ordered collection when it comes to data type in Python. So நம்ம போன வீடியோல பார்க்கும்போது நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் ஒரு கான்செப்டை நீங்க தெளிவா லேர்ன் பண்ணணும். ஒரு டாபிக் அப்படின்னு வந்துட்டா அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸ்பெசிபிக்கா நீங்க ஒரு டெக்னாலஜி உங்க ஃபியூச்சரே டிசைட் பண்ண போகுது அப்படின்னா எந்த ஒரு கான்செப்ட் லேர்ன் பண்ணாலும் அது ரியல் லைஃப்ல எப்படி அப்ளை ஆகுதுன்றத லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா அந்த கான்செப்ட் உங்களுக்கு டிகேட்ஸ் வரைக்கும் மறக்காதுன்னு சொல்லியிருந்தேன். சோ லிஸ்ட் ரியல் லைஃப்ல எங்க யூஸ் ஆகும் மெயினா? வேர் இட் மைட் பி யூஸ்ட். லெட் மீ கிவ் யூ சம் டைம் டு திங்க் அண்ட் ட்ரை டு திங்க் அண்ட் கமெண்ட் இட் பிலோ. ஐல் கிவ் யூ 10 seconds ஃபார் திஸ் பிகாஸ் இதுக்கு நான் எந்த க்ளூஸ்மே கொடுக்கல இல்லையா? 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2 and 1. Let me give you now the exact application in game development. So game developmentல எப்படி லிஸ்ட் அப்ளை ஆகலாம்? நீங்க கேம்ஸ் விளையாடும் போது வேற வேற ஆப்ஜெக்ட்ஸ் மூவ் ஆகுது இல்லையா? சோ அந்த ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃபன் ஃப்ரீக்வெண்டா சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. சோ லிஸ்ட்ன்ற ஒரு டேட்டா டைப் என்னோட சேஞ்சஸ எப்ப வேணா அக்செப்ட் பண்ணிக்கும். அண்ட் தென் இது ஒரு ஆர்டர் டேட்டா டைப். அதாவது லொகேஷன் பேஸ் பண்ணி நான் சேஞ்சஸ் பண்றேன் அப்படின்னா
அது ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஒரு டேட்டா டைப் தான் லிஸ்ட் அப்படின்ற ஒரு டேட்டா டைப் பைத்தான்ல. சோ அதனால நீங்க கேம்ல ஒரு எலிமெண்ட்ஸ் ஆட் பண்றீங்க, ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் ஆட் பண்றீங்க அப்படின்னா பேக் எண்ட்ல அதை ஆட் பண்றதுக்கு பைத்தான் லிஸ்ட் அப்படின்ற ஒரு டேட்டா டைப் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இந்த கோர்ஸே மிஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ் அண்ட் ஏஐ பொறுத்துதான். ஸோ மிஷின் லேர்னிங், ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸ் இந்த கான்செப்ட்ஸ்ல நம்ம நிறைய லைப்ரரிஸ் பத்தி படிப்போம், இன்பில் லைப்ரரிஸ். ஸோ அந்த லைப்ரரிஸோட யூசேஜ் என்ன அப்படின்னா, நான் ஒரு டாஸ்க்கை முடிக்கணும்னா லைப்ரரி நான் இம்போர்ட் பண்ணா நான் அந்த லைப்ரரியை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சினாரியோல நான் லைப்ரரிஸ் இம்போர்ட் பண்ணி ஒர்க் பண்ணும்போது நான் ஒரு நியூமரிக்கல் டேட்டாவை ஹேண்டில் பண்ணலாம், இல்ல டேபிள் டேட்டாவை ஹேண்டில் பண்ணலாம். அந்த டேபிள்ல இருக்கக்கூடிய காலம்ஸ் அண்ட் ரோஸ் இருக்குல்ல, அதை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு நான் லிஸ்ட் டேட்டா டைப்பை யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு காலம்க்கு நேம் இருக்கு அப்படின்னா, so this is how I have my table, okay, and I have columns like this, okay. so இதனோட first column, second column, third column, fourth column. so அந்த காலமோட நேம்ஸ் எல்லாத்தையுமே நான் ஒரு லிஸ்டுக்குள்ள செட் ஆஃப் ஆல் வேல்யூஸா நான் ஸ்டோர் பண்ணிக்கலாம். so that is how list is being used in real life. so data management, so specifically the AI and ML டேட்டாவை மேனேஜ் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம், அண்ட் டேட்டாவை ஹேண்டில் பண்றதுக்காகவும் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இது மட்டும் இல்லாம ஒரு டேட்டா பேஸஸ் நான் ஹேண்டில் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்பெசிபிக்கா ஒரு வெப் டெவலப்மெண்ட்டே இருக்கட்டுமே. ஸோ அந்த வெப் டெவலப்மெண்ட்ல அந்த டேட்டா பேஸஸையோ இல்ல அந்த இன்ஃபர்மேஷனையோ ஸ்டோர் பண்றதுக்கு, இல்ல எப்பெல்லாம் எனக்கு தேவைப்படுமோ அப்பெல்லாம் நான் ரிட்ரைவ் பண்றதுக்கு, இல்ல லிஸ்ட் ஆஃப் ஆல் வேல்யூஸ் எப்பெல்லாம் நான் வாங்குவேனோ கஸ்டமர் கிட்ட அதை ஸ்டோர் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு காமனான டேட்டா டைப் தான் லிஸ்ட். சோ இதெல்லாம் எப்படி நடக்குது, அதுக்குள்ள பேக் எண்ட்ல என்ன நடக்குது அப்படின்றது தான் நம்ம லிஸ்ட் மெத்தட்ஸ்ல படிப்போம். சோ அந்த லொகேஷன் பேஸ் படி எப்படி எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணலாம், எப்படி ரிமூவ் பண்ணலாம், சோ அந்த லொகேஷன் பேஸ் பண்ணி நான் எப்படி அதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்றத டெக்னிக்கலா பாக்குறதுக்காக we will see that in module 2. I believe you clearly understand what is list and how it is being applied in real life. I'll see you in the module 2 of this video. Bye for now. And some people often ask like zoom in and show me, so you could take screenshots.